ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்ப ராசிக்காரங்களை பற்றி. கும்ப ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசணும் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு சினிமா கதை மாதிரி தான் இருக்கும். வெளியில் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் அந்த வாழ்க்கைக்குள்ளே நடந்த சம்பவங்கள், கஷ்டங்கள், சந்தோஷங்கள் இது எல்லாமே உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றியிருக்கு. கும்ப ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே நெகிழ்ச்சியானது. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா உடனே உதவி செய்ய நினைப்பீங்க. சில சமயம் உங்களுக்கு இருந்தது கூட மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி இருப்பீங்க. ஆனால் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் நல்லது செஞ்சாலுமே சில சமயம் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் நம்பினவங்க சில நேரம் தூரமாக போயிருப்பாங்க. அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்கள் மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். என்ன செய்யணும், எந்த பாதை சரியாக தெரியாமல் இருக்கும். ஆனால் காலம் போக போக உங்களுடைய பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு சனி மற்றும் ராகு தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் வாழ்க்கையில் சிலர் திடீர்னு மாற்றங்கள் நடக்கும். சில விஷயங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும். சில சமயம் நல்ல விஷயங்கள் எல்லாமே திடீர்னு வரும். சில சமயம் கஷ்டங்களும் திடீர்னு வந்து மனசை சோதிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சில பெரிய சோதனைகள்லாம் நடந்திருக்கலாம். குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள், நண்பர்களால் ஏற்பட்ட மனவேதனை அல்லது வேலை சம்பந்தமான தடைகள் இது எல்லாமே உங்களை ஒரு கட்டத்தில் மிகவும் கவலைப்பட வச்சுருக்கலாம். ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு தனி குணம் இருக்குது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே மீண்டும் எழுந்து நிற்பாங்க. மனசு உடைஞ்சாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில புதிய மனிதர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மனிதர்கள் நண்பராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அல்லது வேலை சம்பந்தமாக பழக்கமும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த புதிய மனிதர்களில் யாரையுமே உடனே முழுசாக நம்பி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாருமே நல்ல மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் காலம் போக போக அவங்களுடைய உண்மையான குணம் அப்படிங்கிறது தெரியும். சிலர் உண்மையாக உங்களுக்காக இருப்பாங்க, சிலர் உங்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இந்த காலத்தில் யாரை நம்புவது அப்படின்னு ரொம்பவே கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சில சிறிய மனக்கசப்புகள்லாம் வரக்கூடும். அது பெரிய பிரச்சனையாக மாறாது. ஆனால் பொறுமையோடு நடந்தீங்க அப்படின்னா தான் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விரைவாக தீர்ந்து போகும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் மன அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் பல விஷயங்கள் தானாகவே நடக்கும். வேலை அல்லது தொழில் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ஆரம்பத்தில் சின்ன வாய்ப்பாக இருந்தாலுமே பின்னாடி பெரிய வளர்ச்சிக்கு வழிகாட்டும். சிலருக்கு பணம் சம்பந்தமான சிறிய முன்னேற்றங்கள் வரலாம். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பொருளாதார கவலை குறைய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த மனிதர் உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒருவராகவும் இருக்கலாம். உங்கள் மனவேதனைகளை கேட்டு உங்களுக்கு துணையாகவும் இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நட்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் ஒருத்தரை நண்பராக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையுமே செய்ய தயங்க மாட்டீங்க. ஆனால் சில நேரம் அந்த நல்ல மனசை சிலர் தவறாக பயன்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருந்த சில பழைய பிரச்சனைகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவங்க மீண்டும் பேச ஆரம்பிப்பாங்க. வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் திரும்பி வர ஆரம்பிக்கும். அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு கூட இருக்கலாம். உங்கள் மனசுக்குள்ளே இருந்த சில பழைய நினைவுகள் எல்லாமே இப்போ மெதுவாக மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் உருவாகவும் ஆரம்பிக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு புதிய ஆரம்பம் போல் இருக்கும். பழைய கஷ்டங்களை மறந்து புதிய பாதையில் செல்லக்கூடிய நேரம் தான் இது. நீங்கள் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டீங்க, முன்னேறினீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்க போகுது. வாழ்க்கை அப்படிங்கிறது சில நேரம் நம்மளை சோதிக்கும். அந்த சோதனைகள் அப்படிங்கிறது நம்ம இன்னுமே பலமாக மாற்றுவதற்காக மட்டும்தான். கும்பராசிக்காரங்க நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துருந்தாலுமே உங்கள் மன வலிமை தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால எப்பொழுதுமே உங்கள் வலிமையை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்கவே கூடாது. எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். யாரும் உங்களுக்காக உதவிக்கு வரவே மாட்டாங்க. அதனால் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறுங்க. நல்ல காலம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். கும்பராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் சாதாரணமாக வாழ்வதற்காக பிறக்கலை அப்படிங்கிறத. கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் ஆழமாக யோசிக்கக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்குது. அதனால தான் சில நேரம் மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இருக்குது. உங்கள் மனசு ரொம்பவே மென்மையானது. ஆனால் அதை எல்லாத்துக்கும் காட்ட மாட்டீங்க. யாராவது உங்களை காயப்படுத்தினா கூட வெளியில் சிரித்த மாதிரி இருப்பீங்க. ஆனால் அந்த வலி
உங்களுக்குள்ள ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பத்திலேயே சின்ன கஷ்டங்கள் வந்திருக்கும். குடும்ப பொறுப்புகள் சீக்கிரமாக வந்திருக்கும். சில சமயம் உங்கள் வயசுக்கு மேலே உள்ள பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சிருப்பீங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே உடனே நடக்காது. கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். ஆனால் கிடைக்கும்போது அது நிலையானதாக இருக்கும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலம் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோதனை நிறைஞ்ச காலமாக தான் இருக்கும். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் மனசை சோதிக்கலாம். உங்களுடைய புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டே இருக்குது. அந்த நபர் ஆரம்பத்தில் எவ்வளவு நல்லவராக தோன்றுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களோட மனசு பேசிக்கொள்கிற அளவுக்கு நெருக்கமாகவும் ஆகலாம். ஆனால் காலம் போக போக அந்த நபருடைய உண்மையான குணங்கள் தெரியும் பொழுது நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுவீங்க. அவர் சொன்ன வார்த்தைகளும் செஞ்ச செயல்களும் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அந்த நபரால் உங்கள் மனசில் ஒரு குழப்பமும் உருவாகிட்டே இருக்கும். யாரை நம்புறதுன்னு தெரியாமல் இருக்கும். சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் நட்பு அல்லது உறவு அப்படிங்கிறது சம்மந்தமாகவே ஒரு மனவேதனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உங்களை கொஞ்சம் மனசு உடைய வச்சாலுமே அந்த அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பாடமாக தான் இருக்கும். ஆனால் இந்த அனுபவம் உங்களை இன்னுமே புத்திசாலியாக தான் மாற்றப்போகுது. யாரை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. குடும்ப வாழ்க்கையை அப்படின்னு பார்க்கும் பொழுது சில சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் வரலாம். அது பெரிய பிரச்சனையாக மாறாது. ஆனால் அந்த நேரத்தில் பொறுமையோடு நடந்தால் தான் எல்லாமே சரியாயிரும். கும்பராசிக்காரங்க சில நேரம் தனியாக இருக்க விரும்புவாங்க. எல்லார் கூடயுமே கலந்து கொள்ளாமல் அமைதியாகவும் இருப்பாங்க. அது அவங்களுடைய குணமாகவும் இருக்கும். சில நேரம் அந்த தனிமை தான் உங்களுக்கு பல விஷயங்களை புரிய வச்சுருக்கும். வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை நினச்சி நீங்கள் உங்களை புரிஞ்சுக்குவீங்க. வேலை அப்படி இல்லாட்டி தொழில் விஷயங்கள்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது சில புதிய யோசனைகள் உங்களுக்கு வரும். அந்த யோசனைகள் எல்லாமே மெதுவாக வளர்ச்சிக்கு வழியை காட்டும். சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் இடமாற்றம் கூட வாய்ப்பு இருக்குது. அது காரணமாகவே அது வேலை காரணமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு புதிய ஆரம்பமாக கூட இருக்கலாம். பண சம்பந்தமாக பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். ஆனால் மெதுவாக நிலைமை அப்படிங்கிறது சரியாக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு சிறிய உடல்நல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக அதிகமாக பயப்பட வேண்டியதில்லை. சரியான கவனம் எடுத்தால் விரைவில் சரியாகிரும். உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல மனிதர்களும் இருக்காங்க. அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க. அந்த மனிதர்களை மதித்து காப்பாற்றிக்கணும் நம்ம தான். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, அவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனசு உடைஞ்சு நிற்கவே மாட்டாங்க. சில நேரம் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் உங்களை மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கவும் வைக்கும். இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். யாரை நம்பணும், யாரை தூரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். சில பழைய நினைவுகள் எல்லாமே உங்கள் மனசில் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நினைவுகள் எப்போதுமே உங்களை வலிக்கணும் அப்படின்னு நினச்சி வராது. அதை ஒரு அனுபவமாக தான் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வேலை சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல நிகழ்வாக கூட இருக்கலாம். வீட்டில் இருந்த மன அழுத்தங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சிரிப்பு அப்படிங்கிறது திரும்ப வர ஆரம்பிக்கும். கும்பராசிக்காரங்க வாழ்க்கை சில நேரம் நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைகள் நம்ம உடைக்கிறதுக்காக அல்ல, நம்மளை இன்னுமே பலமாக மாற்றுவதற்காகத்தான். நீங்கள் அமைதியாகவும் நம்பிக்கையோடு முன்னேறினீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். உங்களுடைய மன வலிமையும் உங்களுடைய பொறுமையும் தான் உங்களுக்கு பெரிய பலம்னு கூட சொல்லலாம். அதை நம்பி முன்னேறுங்க. நல்ல காலம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் மனசில் நினைக்கிறத விட்டு கொடுக்க வேண்டாம். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாக மட்டும்தான் இருக்கும். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் செயலில் காட்டுங்க. யாரும் எது சொல்கிறாங்கன்னு ஒரு வேலையை நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டாம். இப்போ புதுசாக ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று உங்களுக்கு செய்யலான்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசார உங்களுக்கு 100% தோணுனா மட்டும் நீங்கள் அந்த வேலையை செய்யலாம். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எதை நம்பியும் யாருக்கிட்டையுமே நீங்கள் நம்பக்கூடாது. எந்த வேலையிலையுமே மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இறங்கவே கூடாது. உங்கள் மனசுக்கு ஓகேன்னு பட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையை செய்யணும். ஏன்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எல்லா விஷயங்களுமே நீங்கள் மனசில் நினைக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்காகவுமே கவலைப்படாமல் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே தான் இருப்போம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும்
கண்டிப்பாக சக்ஸஸ் மட்டும்தான் ஆகும். எதுக்காகவுமே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி.